ஒரு பொழுதுபொழுதான காலை. சமையலறை முழுவதும் அமைதியாக இருந்தது. அந்த நேரத்தில் மட்டும் 4 நல்ல நண்பர்கள் விழித்திருந்தனர். தக்காளி, வெங்காயம், முட்டை, ஐஸ்கிரீம். தக்காளி குதித்து, "இன்றைய நாள் என்ன அழகா இருக்கே! வாங்க எல்லாம் சேர்ந்து தெருவில் போகலாம்" என்று சொன்னது. வெங்காயம் கண்களைத் தேய்த்து, "தெருவா? அங்க போனா யாராவது நம்மள சாப்பிடிடுவாங்க" என்று பயந்தது. முட்டை மெதுவாக சிரித்து, "கவலப்படாதே வெங்காயம். நாமெல்லாம் சேர்ந்து போனா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது" என்றது. ஐஸ்கிரீம் சிரித்து, "என்னை உருக வைக்காத அளவுக்கு சூரியன் குளிர்ந்திருந்தா நானும் வர்றேன்" என்று சொன்னது. அப்புறம் 4வரும் சேர்ந்து தெருவில் நடந்தார்கள். தக்காளி உருண்டது. வெங்காயம் ஆடித் துடித்தது. முட்டை துள்ளியது. ஐஸ்கிரீம் மெதுவாக உருகியது. தக்காளி அதிக வேகமாக உருண்டு ஒரு விளக்குக் கம்பத்தில் பூம் என்று மோதியது. "ஐயோ, நான் தக்காளி ஜூஸ் ஆகிட்டேன் போல" என்று சிரித்தது. வெங்காயம் அதைப் பார்த்து சிரிச்சது. ஆனா உடனே கண்களில் நீர் வர ஆரம்பிச்சது. "என்னடா இது, நானே சிரிச்சாலும் கண்ணீர் வருதே" என்றது. முட்டை கவனமாக நடந்தது. "அடே, நன்னா சிரிக்காதேங்க, இல்லேனா நான் உடைஞ்சிடுவேன்" என்று சொன்னது. ஐஸ்கிரீம் திடீர்னு கூச்சலிட்டது. "ஐயோ, நான் உருகிக்கிட்டேன்னு" அவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு பெரிய குடையின் கீழ் ஓடிப்போனார்கள். "இப்போ நல்ல குளிர்" என்று ஐஸ்கிரீம் நிம்மதியாய் மூச்சுவிட்டது. அந்த நேரத்தில் ஒரு நாய் ஓடி வந்து, "ஹே, நீங்கள் எல்லாம் ரொம்ப ருசியா மணக்கறீங்க. சாப்பாடு நேரமா?" என்று கேட்டது. அந்த 4வரும் பயந்து, "இல்லையீ" என்று கூச்சலிட்டு ஓடினர். தக்காளி உருண்டது. வெங்காயம் கண்ணீர் விட்டது. முட்டை துள்ளியது. ஐஸ்கிரீம் வழிந்தது. நாய் பின்தொடர்ந்து ஓடினது. ஆனால் ஐஸ்கிரீம் உருகிய தடத்தில் வழுந்து படாப் என்று விழுந்தது. அவர்கள் எல்லோரும் ஒரு பழக்கடை அருகே மறைந்தனர். "ஹஹா, நாய் போயிட்டது" என்று தக்காளி சிரித்தது. "இப்ப நாமெல்லாம் சூப்பர் டீம்" என்று வெங்காயம் சொன்னது.